ஹாய் ஃப்ரெண்ட்ஸுங்க மூவி தமிழ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பராசக்தி படத்துக்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். பராசக்தி இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னிக்கிறேன். நேற்று தீபாஷா இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற விஷயத்த டீம் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு போஸ்ட் மூலமாவோ இல்லைன்னா வந்து ஒரு ஃபோட்டோ மூலமாவோ படத்துக்கான ஷூட்டிங் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லாமல் படத்தை வந்து ஒரு குட்டி கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணி அந்த ஒரு கிளிம்ஸில் ஷூட்டிங் பேப்டப் அப்படின்னு சொல்லிட்டு டீம் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதர்வா, சிவகார்த்திகேயன், ரவிமோகன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே இந்த ஒரு கிளிம்ஸ்ல இருக்கும் செய்றாங்க. ஸோ படத்துக்கான ரிலீஸை பொறுத்திருக்கும் அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் இந்த ஒரு படத்தை தியேட்டர்ஸ் ரிலீஸும் பண்றாங்க. ஜனவரி 14, 2026 பொங்கல் ஷா இந்த ஒரு படத்தை தியேட்டர்ஸ் ரிலீஸும் பண்ணது போறாங்க. என்னென்ன லாங்குவேஜ்ல அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 லாங்குவேஜ் இந்த ஒரு படத்தை தியேட்டர்ஸ் ரிலீஸும் பண்ணது போறாங்க. ஹிந்தில இந்த ஒரு படத்தை ஏன் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு படமே ஹிந்தி எதிர்ப்பை பத்தின ஒரு திரைப்படம் தான். ஸோ அதனால இந்த ஒரு படத்துக்கான ஹிந்தி லாங்குவேஜ் ரிலீஸ் இருக்க போறது கிடையாது. மேபி ஓடிடில வரும்போது ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை பத்தியும் தெரியல. ஸோ இந்த ஒரு 4 லாங்குவேஜ் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 லாங்குவேஜ் இந்த ஒரு படத்தை தியேட்டர்ஸ் ரிலீஸும் பண்ணது போறாங்க. ஸோ 2026 பொங்கலை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் அண்ட் பராசக்தி இந்த 2 திரைப்படங்கள் தான் தியேட்டர்ஸ் ரிலீஸ் வந்து போகுது. ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் வந்து போகுது. ஜனவரி 14ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி திரைப்படம் தியேட்டர்ஸ் ரிலீஸ் வந்து போகுது. பராசக்தி படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிளை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த மாசம் எண்ட்லாம் இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸும் பண்ணிடுவாங்க. அக்டோபர் லாஸ்ட் அப்படி இல்லைன்னா நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லாம் பராசக்தி படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் டீம் ரிலீஸும் பண்ணிடுவாங்க. ஜென்9 படத்துக்கான அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்9 படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆகட்டும், அது போக மிச்சம் இருக்கிற அப்டேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நவம்பர் மாசத்துல இருந்து ஆரம்பிக்க போறாங்க. இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் தான் இருக்க வேண்டியது. பட் கரூர் விஷயனால போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நவம்பர் மாசத்துல இருந்து பராசக்தி அண்ட் ஜென்9 இந்த 2 படங்களுக்கான அப்டேட்டும் தொடர்ந்து இருக்கு போகுது. இந்த 2 படங்களை வச்சு அரசியல்ல நிறைய விஷயங்கள் பண்ண செய்வாங்க. இந்த 2 படங்கள் ரிலீஸ் பண்றதே ஒரு அரசியல்னு சொல்லலாம். ஜென்9 டீம் வந்து பொங்கல் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி டீம் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த 2 படங்களும் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றதுலயே ஒரு அரசியல் வந்து இருக்கு. இதை வச்சு ஃபேன்ஸ்குள்ள நிறைய பிரச்சனைகள்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசியல்வாதிகளுடைய பிளானா வந்து இருக்கு. ஸோ அதுல வந்து ஃபேன்ஸ் யாரையும் மாட்டிக்காதீங்க அப்படிதான் சொல்லவும் செய்வேன். அது வந்து யாரோட ஃபேன்ஸா இருந்தாலும் சரிதான். அஜித் சாரோட ஃபேன்ஸ் இல்ல விஜய் சார் ஃபேன்ஸ் இல்ல சிவகார்த்திகேயன் எந்த எல்லா ஹீரோஸோட ஃபேன்ஸ் தான். இதை வச்சு இந்த 2 படங்கள் ரிலீஸ் ஆகிறத வச்சு யாரும் வந்து இவர் சிவகார்த்திகேயன் வந்து விஜய்க்கு எதிராக பண்றாரு, விஜய் சிவகார்த்திகேயன் எதிராக பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யோசிக்கிறதா விட்டுட்டு 2 படங்களும் நல்லா இருக்கணும், நல்லா ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதா நல்ல ஒரு விஷயமா இருக்கும் செய்யும்.